தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/2/2025 வியாழக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் இரவு 9:15 வரை, பிறகு ரோகிணி. இன்றைக்கு கார்த்திகை விரதம். இன்றைக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் கார்த்திகேயன் அப்படின்னு வைப்பாங்க, கார்த்திக்னு வைப்பாங்க, கார்த்தின்னு வைப்பாங்க. அது மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு பிறந்தால் தேவசேனான்னு வைக்கலாம், அல்லது முருகன் பேரில் வள்ளியம்மைன்னு வைப்பாங்க, தெய்வானைன்னு வைப்பாங்க, இப்படியெல்லாம் வைக்கலாம். இன்றைக்கு ஒரு அற்புதமான அந்த தேதியை பாருங்கள். 6/2/2025 கூட்டுங்க. 6 2 8, 8 2 10, 10 2 12, 5 17, 1 7 8. 8னுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. முதல் உயிரெண் எப்படி இருக்குன்னா 6, சுக்கிரன். 8க்கு 6 வந்து நட்பு கிரகம். இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அற்புதமான வாழ்க்கை அதுக்கு அமையும். எதிர்காலம் மிகச்சீரும் சிறப்புமாக இருக்கும், உலகளாவிய புகழ் பெறும். அதனுடைய பெயர் 6ல் வச்சுக்கலாம். ஏன்னா சுக்கிரபலமும் உச்சமாக இருக்குது. இன்றைக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று சனி சொந்த வீட்டிலிருந்து 6, 8 கூட்டுத்தொகை அமைந்து இது போன்ற எண்கணிதத்தில் உள்ள தேதிகள் வருகின்ற பொழுது நாம் ஏதாவது புது முயற்சிகள் செய்தால் கூட அதில் வெற்றிகள் கிடைக்கும். அந்த ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் பொதுவாக பெயர் அமைக்கிறத பற்றி தொடர்ந்து நியூமராலஜியை பற்றி சொல்லிக்கிட்டு வர்றேன். அதில் ஒரு பாடல் என்னென்னா 41 ரொம்ப பேர் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் 41 நானும் வச்சு கொடுத்துருக்கேன், அவங்களாவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக 41 ஆதிக்கத்தில் பேர் வச்சா 4 வந்து ராகு, 1 வந்து சூரியன். ராகுக்கு சூரியன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இன்றைக்கு சூரியன் மகரத்தில் இருக்குது, ராகு மீனத்தில் இருக்குது. ராகு வந்து சூரியனை பார்க்குது. ஆக 41 பேர் வைத்திருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம். பொதுவாக வைக்கிற போது பொதுவாக நல்ல பேர் தானா, நல்ல அமைப்பில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம எண்கணிதம் வைக்கிறோம். அதுக்கு ஒரு பாடல் உண்டு. 41 நிலை பெயரை வைப்போர் நல்ல விதம் ஆராய்ந்து வைக்க வேண்டும். ராகுபலம் மட்டுமல்ல, சூரியன் தான் நலம் கொடுக்கும் 9ல் இருக்க வேண்டும். 9ஆம் இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா நல்லது செய்யுமா. ஏன்னா அது பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தான வகையை சார்ந்த இடம். சோக நிலை மாறிவிடும். எந்த நாளும் துவளாத மனம் ஏற்பார். பொது நலத்தில் வாகாக ஈடுபட்டு வெற்றி காண்பார். வாழ்வின் நிலை பிறருக்கு உதவி செய்தே, இதான் முக்கியம், வாழ்வின் நிலை பிறருக்கு உதவி செய்தே வரலாற்றில் இடம் பிடிப்பார், வளர்ச்சி காண்பார். உதவி செய்வதன் மூலமாக அவர்களுக்கு பதவி கிடைக்குமா இந்த 41 பேர் வச்சவங்களுக்கு. ஆனால் அந்த பதவியை தக்க வச்சுக்கணும். சில சமயங்களில் திடீர் தாக்குதல்களால் பதவியினுடைய நிலைமை மாறிப்போகும். அந்த அவர்கள் உள்ள செல்வாக்கு குறையாமல் பார்த்துக்கணும். அதுக்குரிய வழிபாடுகளை 4க்குள்ள ராகு, 1க்குள்ள சூரியனுக்குள்ள வழிபாடுகளை ஒரு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து விடுபடும் ஆற்றல் உண்டு என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று மிகச்சிறந்த நாள், யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். வெற்றி மீது வெற்றி வரப்போகின்றது. தொழிலிலே உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆதாயம் தரும் தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். 12ல் சுக்கிரன் இருப்பதால் பயணங்கள் கூட பலன் தரும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமை செவ்வனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு குருவாரம், குருவை கும்பிடுவது நல்லது. அல்லது கார்த்திகை நட்சத்திரம் என்பதனாலே இன்றைக்கு கார்த்திகேயனை வழிபடுவது உகந்தது. ரிஷபராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்கிறது. உங்கள் ராசியில் குரு, அவரோடு சந்திரன் இணைந்திருக்கின்றார். எனவே நீங்கள் சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பீர்கள். தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். மேலும் உங்களுக்கு 2ல் செவ்வாய் இருப்பதனாலே குடும்பச் சுமை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குருவினுடைய ஆதிக்கம் நமக்கு இருக்க வேண்டும். குரு உங்கள் ராசியில் இருக்கின்றார். பகைக்கிரகமாக இருந்தாலும் அது பரவாயில்லை. நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றியடைய வைப்பார். 2வது சந்திரன் உச்சமாக இருக்கின்றார். சகாய ஸ்தானாதிபதி உச்சம் என்பதனாலே இன்று காலையிலிருந்து மாலை வரை, இரவு வரை உங்களுக்கு எல்லா நேரமும் இனிய நேரமாகவே அமையப் போகின்றது. காரணம், சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. ஆனால் சந்திரன் மனதுகாரகன். நீங்கள் சிந்தித்தவைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற நேர்மறை சிந்தனைகளை மட்டும் வளர்த்து கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையும். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கின்றார். செவ்வாய் வக்கரம் என்பதனாலே லாபாதிபதி வக்கரம் பெறுவதால் சில தடைகளும் வரலாம். தொழிலில் லாபமும் கிடைக்கும், விரயமும் ஆகும். யாரையேனும் நம்பி ஒரு புதிய கூட்டாளிகளை நம்பி நீங்கள் தொழில் செய்தால்
அந்த வரக்கூடிய லாபம் ஏட்டில் இருக்கும் எதிரில் இருக்காது என்று நான் தினத்தந்தியிலே எழுதுவது வழக்கம். காரணம், அந்த கூட்டாளிகளின் கையில் சிக்கியிருக்கும், நீங்கள் கைப்பற்றிக் கொள்ள இயலாது. எனவே எப்படி இருந்தாலும் அன்றாடம் வரவு செலவுகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு பொறுத்தவரை உங்களுக்கு மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், நினைத்தது நிறைவேறும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம், அவரோடு கூட புதனும் இருப்பது யோகம். ஒரு நட்பு கிரகம் இருக்கின்ற பொழுது தீய பலன்களிலிருந்து கொஞ்சம் விடுபடும் வாய்ப்பு உண்டு. நோய் நீங்கி குணம் பெறுவீர்கள். தேவையில்லாத பயணங்களால் தேகநலன் பாதிக்கப்பட்டதிலிருந்து கொஞ்சம் இன்று உங்களுக்கு தேகநலன் சீராக அமையும். தெய்வ நம்பிக்கை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு குருவாரம், குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரை நீங்கள் நல்ல லாபத்தை குவிக்கப் போகின்றீர்கள். உத்தியோகமாக இருந்தால் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொண்டு இந்த தொழில் நுணுக்கங்களை எல்லாம், உத்தியோகத்தில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அதன் விளைவாக நீங்கள் எதிர்காலத்தில் சுயமாக அதை தொடங்குவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம். எதை எடுத்தாலும் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் வரலாம். தேவையில்லாத பயணங்களால் உங்களுக்கு தேகநலன் பாதிக்கப்படும். தெய்வ நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். இப்படி இருக்கிறதே, எப்படித்தான் சாமி கும்பிட்டாலும் பலன் கொடுக்கவில்லையே என்றெல்லாம் நினைப்பீர்கள். ஆனால் நம்பிக்கை தளர வேண்டாம். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகம் தேவை. தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் உங்களுக்கு இருந்தாலே தடைகளை எல்லாம் முறியடிக்கும் ஆற்றல் உண்டு. 10லே குரு இருப்பதால் பதவி மாற்றம் உறுதியாகலாம். நீங்கள் இருக்கும் பொறுப்பிலிருந்து மாற்றப்படலாம். இருந்தாலும் அந்த வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்மை கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, குரு பார்வை ராசியில் பதிவதனாலே குழப்பங்கள் அகலும். தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். துணையாக இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். 10ல் செவ்வாய் இருப்பதால் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடலாம். கல்விக்காகவோ கலைக்காகவோ நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அது கைகூடும். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்று வரப்போகின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் மீண்டும் அதில் சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. ஆனால் அதே பொறுப்பு கிடைக்காது, மற்ற பொறுப்புகள் வரலாம். வாழ்க்கை துணை ஒரு இடத்திலும் நீங்கள் ஒரு இடத்திலும் பிரிந்து வேலை பார்த்தால் இருவரும் இணைந்து வேலை பார்க்கும் யோகம் கூட உண்டு. இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கும். குடும்ப செலவு கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். இடமாற்றம் செய்யலாமா, வீடு மாற்றம் செய்யலாமா, உத்தியோக மாற்றம் செய்யலாமா என்றெல்லாம் சிந்தித்து மனக்குழப்பம் ஏற்படுகின்ற நாள். இருந்தாலும் தெளிந்த சிந்தனையோடு செயல்படுங்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். வருங்கால நலங்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும். 7லே குரு இருக்கின்ற பொழுது எந்த கவலையும் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். அதே நேரத்தில் கடமையில் இருந்த தொய்வும் அகலும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சந்திரபலமும் 7லிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதனாலே தாய்வழி ஆதரவு உண்டு. தக்க சமயத்தில் பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணையும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளத்தை மகிழ்விக்கும் நாள். உள்ளத்திலொன்றும் உதட்டிலொன்றும் வைத்து பேசியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். செவ்வாய் 7ல் இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். துணிந்து முடிவெடுத்து துயரங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். நேற்று குறைகூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவர். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களே, ராசியிலேயே சூரியன். உங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வரலாம். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகள் உண்டு. குரு பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. உஷ்ணாதிக்க நோய்க்கு ஆட்பட நேரிடும். எனவே மாற்று மருத்துவம் உங்கள் மனக்கலக்கத்தை அகற்றும். 2லே சனி இருப்பதனாலே நீங்கள் யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். எனவே நிறைவேற்ற முடியுமா என்று சிந்தித்து கொடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்துக் கொள்வதே உத்தமம்.
கும்பராசி நேயர்களே, சனியும் புதனும் இணைந்திருப்பது யோகம்தான். இரண்டும் நட்பு கிரகம். 5க்கு அதிபதி உங்களோடு இருப்பதனாலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமை அடைகின்றது. எனவே வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாகவும் சீராகவும் இருக்கும். தொற்ற காரியங்கள் வெற்றி கிடைக்கும். தொழிலிலே புதிய கூட்டாளிகள் வந்து இணைவர். வருமானம் உயர வழிவகுத்து காட்டுவார்கள். மாமன் மைத்தன வழியில் நடைபெறும் மங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்தப் போகின்றீர்கள். சேமிப்பு உயரும் இந்த நாள். செல்வாக்கு அதிகரிக்கவும் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அயல்நாட்டிலிருந்து வரும் தகவல் ஆச்சரியப்படும் தகவலாக அமையும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆச்சரியப்படும்படியாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அதே நேரத்தில் 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் சிலருக்கு ரண சிகிச்சைகள் செய்யக்கூடிய சூழல் உருவாகலாம். ஆரோக்கியத்தில் திடீர் தாக்குதல்கள், கீழே விழுதல் அல்லது கைவலி கால்வலி போன்றவைகள் வரலாம். தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். அதே நேரத்தில் வீண் வம்பு வழக்குகளிலும் ஈடுபட வேண்டாம். வீண் வம்பு வழக்குகள் வீடு தேடி வரக்கூடிய நாளாகவும் மதியத்திற்கு மேல் இருக்கிறது என்பதனாலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருந்தாலே வக்ர நிவர்த்தியாகும் வரை பொறுமையோடு செயல்படுவது நல்லது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு குருவாரம், உங்களுடைய ராசிநாதன் குருவுக்குரிய வாரம். எனவே அதிகாலையிலேயே தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.